people. இந்த உலகத்திலே இயேசுவுக்கு சொந்தமான எதுவுமே இல்லை. On this earth, the thing which is owned by Jesus is nothing else. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சொந்த வீடு இல்லை. Jesus had no own house. பஸ்கா ஆசரிக்கும்படியாக கூட ஏதோ ஒரு வீட்டை போய் கேளுங்கள் என்று சொன்னார். In order to observe the Passover, he told them to go and search for a house. அதுவும் அவருடைய சொந்த வீடு அல்ல. That also is not his house. ஒரு கழுதையின் மேல் ஏறி போனார். அந்த கழுதையும் அவருக்கு சொந்தமானது அல்ல. He rode upon an ass and that ass also was not his. அந்த கழுதையை பற்றி ஒரு சரித்திரம் வாசித்தேன். I read a history about that ass. அவர் இறங்கின உடனே அந்த கழுதை அவரை விட்டு ஓடி விட்டதாம். As soon as Jesus came down from the ass ran away. ஓடுகிற வழியிலே அது கல் கழுதையாய் மாறிவிட்டதாம். கல் கழுதையாய் மாறிவிட்டதாம். On the way it became a stony ass. அதற்கு பின்பு அதன் மேல் ஒருவனும் ஏறவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. And it is written afterwards, no one rode upon that ass. ஒருவனும் ஒரு காலம் ஏறினதில்லை. இயேசு கிறிஸ்து ஏறின பின்பு அதன் மேல் ஒருவனும் ஏறினதில்லை. At any cost nobody rode upon that ass, and after Jesus Christ rode on that ass, no one else made use of that ass. அந்த கழுதையும் அவருக்கு சொந்தமானதல்ல. Even that ass was not his. அவர் ஒரு கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார். அது அந்த கல்லறையும் வேறொருவருடைய கல்லறை. He was buried in a sepulchre. Even that sepulchre was belonging to somebody else. அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு அவனுக்கு சொந்தமான கல்லறையிலே இவரை அடக்கம் பண்ணினான். Joseph of Arimathea, the sepulchre which was his, he took Jesus and buried him there. அவருக்கு சொந்தமான கல்லறையும் இல்லை. He never had a own sepulchre. அவருக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்வது ஒரு கூட்டம் ஜனங்கள், அவருடைய ரகசிய வருகையிலே எழும்புகிறவர்கள், அவர்கள்தான் அவருக்கு சொந்தமானவர்கள். Only one group of people who will be caught up at the secret coming of Jesus Christ, they are his own people. சகோதரனே சகோதரியே, ரகசிய வருகையில் நாம் எழும்பவில்லை என்று வைத்துக் கொள்வோம், நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் அல்ல. Beloved brother and sister, you just imagine that we are not caught up at the secret coming of Jesus, then we are not his people. இயேசு கிறிஸ்துவுக்கு நீ சொந்தமானவனா சொந்தமானவளா என்று ஒரு நாள் நிரூபிக்கப்படும். அந்த நாள் தான் ரகசிய வருகை நாள். One day will prove whether you belong to Jesus or not. That is the day of his secret coming. அந்த அவருடைய வருகையிலே அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்கு மீட்கப்படுவார்கள்.